ஹாய் எல்லாரும் தீபாவளி சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் தீபாவளி ஹாலிடே சூப்பராக போணுச்சு. இது வெனஸ்டே மார்னிங் மொதல் நாள் நைட்டே மழை பெய்யறதுனால லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரியாவுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. எனக்கு 5 days லீவ் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யுதுன்னு ஸ்கூல் லீவ் விட்டுட்டா நமக்குள்ள விளக்கப்படி என்ன நடக்கும், மழை நின்றும். ஆமாங்க, காலையிலேயே வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மாமனார் ரியா 3 பேர் சேர்ந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். மீனெல்லாம் செம்ம விலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது மீனோட விலையெல்லாம். மீனெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப போகிற டைமில் ரியா எனக்கு மீன் முட்டை வேணும் அப்படின்னு கேட்டாச்சு. அது என்னமோ தெரில, இந்த மீன் முட்டை ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எங்களுக்கு மீன் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தானே இன்னொரு அண்ணனுக்கு ரெஃபர் பண்ணாங்க, இவங்களுக்கு மீன் முட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தாரு. இன்றைக்கி வாங்கின மீன் முட்டை எல்லாத்தையுமே ரியா மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. அதுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த மீனோட முட்டை. ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு ஒரு நாள் மீன் முட்டையை வேறு மாதிரி பண்ணி கொடுத்தேன். அந்த அன்னைக்கு தொடவே இல்லை. அதுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பிடிச்சிருக்கு. இந்த மீன் முட்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்படி ஃப்ரை பண்ணி தரதுனால கிடைக்குமாங்கிறது தெரியல.